வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஏப்ரல் 1 இன்னைக்கு ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரன்ஸ் ஷரீஃப் அப்படின்ற ஒரு பாதிரியார் நிறைய ஏமாற்றப்பட்டார். அதனால் இது ஊருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வரலாற்று ஆசிரியர்கள்லாம் சொல்லிட்டாங்கன்னா அது நடந்தது எப்போவோ, அதுக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு புட்டு வச்சுட்டாங்க. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க 1508 பார்த்தீங்கன்னா இதை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் எலோஃப் டி அமர் அப்படின்ற ஒரு கவிஞர் இதை பற்றியான குறிப்புகளை சொல்லிட்டு போயிடாரு. அதை வச்சு இவங்களுடைய காலத்திலேயே அந்த தாக்கங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஐரோப்பா நாடுகளில் கரெக்டாக இந்த மார்ச் மாதம் 25 அதுக்கப்புறம் வரக்கூடிய 1-2-3 நாட்களில் இந்த நியூ இயர் அப்படின்ற செலிப்ரேஷன்றது செலிப்ரேட் பண்ணாங்க. நம்மளே கூட நம்ம பார்த்துருப்போங்க. அதை இந்த சூரியனை மையமாக வச்சு கும்பிடக்கூடியவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்கள்லாம் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 1 வரைக்கும் வரும். ஸோ அதனுடைய முடிவு அப்படின்றது இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் 1 அவங்க செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்துட்டு இந்த ஜனவரி 1 செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் யாரா இவங்க முட்டாளாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்று வடிவமாக இன்றைக்கி உலகம் முழுக்க மாறி இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் மட்டும்தாங்க ஓரளவு கரெக்டான ஒரு தகவலாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் 16ஆம் நூற்றாண்டில் தான் ஜனவரி 1 அப்படின்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஆனால் அவங்க என்னடானா 25ஆம் தேதி இந்த ஜனவரி மாதத்தில் அந்த உத்தராயணம் உருவாகக்கூடிய அந்த சமயத்தில் செலிப்ரேட் பண்ணுறவங்களாம் பார்த்து முட்டாள்னு சொல்கிறது சிரிப்பாக தாங்க இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு இது எப்படி வந்ததுன்னா ஜான் ஆஃப்லோ அப்படின்ற ஒரு பர்சன் 1698 லண்டன் கோபுரத்தில் ஏதோ ஒரு சிங்கத்தை பார்த்தேன் எல்லாரும் போய் பாருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் ஓடி போய் பார்த்துருக்காங்க. ஸோ அப்படி ஏமாற்றப்பட்ட ஒரு நாள் இருக்குது. அப்போ அவங்க அந்த சமயத்துலேருந்தே இதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று குறிப்பா. இப்படி ஆர்மேனியா, ஜெர்மனி, ஈரான், ஆப்பிரிக்கா, இஸ்ரேல், இத்தாலி, லெபனான் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகளில் இதை குறும்பு தினம் அப்படின்ற மாதிரிலாம் கூட இதை செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். ஸோ உண்மையாகவே இந்த ஏப்ரல் 1 ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்போ எப்படி உருவாச்சுன்றதுக்கான சரியான தகவல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்ததில் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அப்போ ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்ற ஒரு டேவே இல்லை. ஆனால் அப்படி ஒரு டே இருக்கிறதா நினச்சி நம்ம கொண்டாடுகிறோம்ல, நம்ம எல்லாருமே முட்டாள்கள்ன்ற மாதிரி தான் இது முடியுது. ஏதோ ஒன்றுங்க. ஆனால் இன்றைக்கி அதனுடைய மாற்றினது மாறிடுச்சு. ஜஸ்ட் ஒரு ப்ராங்காகவும் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக சிரிக்கிறதுக்காகவும் ஒரு குடும்பத்தனமாக என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் தான் ஒரு டே. ஸோ ஒரு டே இருக்குதா இல்லையா அப்படின்றத பயங்கரமான ஆராய்ச்சியில் செஞ்சு பார்த்துக்கிறத விட்டுட்டு அதை என்ஜாய் பண்ணி போகிறது நல்லது தானே அப்படின்னு யோசிச்சப்ப ஓகே அப்படின்னு தோணுச்சு. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏப்ரல் ஃபுல் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம் ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் கிரீக் சைப்ரிட்டோ நேஷனல் டே அப்படின்றது. சைப்ரிட்டோ அப்படிங்கிறது ஒரு தீவுங்க. இந்த தீவை பொறுத்த வரைக்கும் பழம்பெருமை கொண்ட ஒரு தீவாக தான் பார்க்கப்படுது. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 10,500 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மக்களுடைய குடியேற்றம்ன்றது இருந்தது. அப்போத்துலேருந்து வேட்டையாடவர்கள் இந்த பகுதியில் இருந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பழமையான கிணறு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த கிணறு வச்சு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் நிறைஞ்ச ஒரு பூனையினுடைய கல்லறையை கண்டுபிடிச்சாங்க. அதை வச்சு அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது 10,000 வருஷத்துக்கு கன்ஃபார்ம்ப்பா இங்கே மக்கள் வாழ்ந்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எகிப்தில் இருக்கக்கூடிய மக்களோட இவங்க தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சி எடுத்தாங்க. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த சைப்ரிட்டோ அப்படின்ற பிளேஸை பொறுத்த வரைக்கும் கிரீக்கோட ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்கள் கூட்டம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துருக்கியோட ஜாயின் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு மக்கள் கூட்டம். இவங்க 2 பேருக்கான பிரச்சனை அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆதி காலத்துலேருந்து நடந்துனே தாங்க இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டான விஷயங்கள் நடந்துருக்குது. என்னென்னா இவங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருந்தது. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை ஓடிந்து. ஏன்னா இவங்க நடுவில் பார்த்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யத்தோட ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்படி தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அவங்களோட உறவாடுறது அப்படின்றது தான் அவங்களுக்கு புரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு வேளை ரஷ்யாவோட ஜாயின் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் கதை போயின்னுக்குதுங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய மேஜரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துருக்கிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கேங்கும் அப்புறம் கிரீக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய 2 கேங் இருக்கிறாங்க. இதில் அந்த கிரீக்கினுடைய கேங்கு தேசிய அமைப்பு உருவாச்சுங்க. அப்படி உருவான அந்த கிரீக் சைப்ரிட்டோ தேசிய கமிஷன் உருவான அந்த சமயத்தை தான் பார்த்தீங்கன்னா இவங்க நேஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஆதரிக்கக்கூடிய மக்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரானில் இன்றைக்கி ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. கஜார் வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வம்சம் ஒரு காலகட்டத்தில். அதுக்கப்புறம் அதுவும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் ஷாவினுடைய ஆட்சி வந்தது. அந்த ஷாவினுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுனே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த புரட்சி போராட்டங்கள்ன்றது போச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா யாரும் வீட்டை விட்டு வெளில கூட வரல. மக்களை அடக்கி ஒடிக்கலாம் பிரச்சனையிலேருந்து. பட் அவங்களால பொருளாதாரம் அப்படின்றது டவுன் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறது ராஜா. ஸோ வேறு வழியே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சின்றது தூக்கி எறியப்பட்டது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 குடியரசாக நிறுவப்பட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு முழுமையான இஸ்லாமிக் உருவாக்கப்பட்ட ஒரு நாடாக மாறிச்சுங்க. அப்படி மாறின அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1.
நெக்ஸ்ட் ஈஸ்டர் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்றே பார்த்துருப்போம். ஈஸ்டர் அப்படிங்கிறது ஜீசஸ் கிறிஸ்ட் உயிர்த்தெழுந்த அந்த ஒரு நாள் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்ட்டு. அது ஒரு 4 நாள் 3 நாள் செலிப்ரேஷனாக இருக்குது. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த ஜெர்மன் பகுதிகளெலாம் முட்டையை வந்து கலர் கலராக பெயிண்ட் டெஸ்ட்டு நிறைய குழந்தைங்க ஒரு மேலே இருந்து ஒரு மேட்டு பகுதியிலேருந்து அதை அப்படியே உருட்டி விடுவாங்க. எந்த முட்டை ரொம்ப நேரம் உடையாமல் அப்படியே உருண்டு ஓடுது அப்படின்றது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கேம் மாதிரி வச்சு விளாண்டுங்கிறாங்கப்பா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்ததுல ஜெர்மனில் ஒஸ்டாரானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடவுள், இந்த கடவுளுடைய வழிபாடை தான் இவங்க வந்து இப்படி மாற்றி இவங்க கும்பிட்டுனுங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தோலிக் ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியை வந்து மேலே தெளிச்சிக்கிறாங்க. நம்ம இந்த ஹோலி கொண்டாடுவாங்களாங்க, அந்த மாதிரி தான் நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோ பையன் மேலேயோ வந்து தண்ணியை தெளிச்சு அப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்படி வேர்ல்டு வைடில் இருக்கக்கூடிய நிறைய கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஒருத்தருக்கு பிடிச்ச மாதிரி இன்றைக்கி வந்து செலிப்ரேட் பண்ணுற ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக ஈஸ்டர் மண்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் டே நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா இது 1933 வானொலி நிலையம் வந்து அவங்க நாட்டில் நிறுவப்பட்டதுங்க. ஃபஸ்ட் டைமாக அந்த பிராட்காஸ்டிங்கிறது நடந்தது ஒரு பொதுமக்களுக்காக. அப்படி நடந்த அந்த ஒரு விஷயத்தை நினைவு கொண்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிராட்காஸ்டிங் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மாறி அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. அப்படி உருவாக்கப்பட்டது இருந்தால் பார்த்தீங்கன்னா நேஷனல் பிராட்காஸ்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் டே நேஷனல் ட்ரீ பிளான்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38% பூங்காக்கள் வச்சிருக்கக்கூடிய பயங்கர வளமான ஒரு நாடு தான். ஆனால் அப்படிப்பட்ட நாட்டிலே பார்த்தீங்கன்னா காடுகள் அழிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிறாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா 1999 காடுகள் அழிக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் பற்றி மக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம ஊரில் வந்து 38% இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பெருமிதமாக பேசணும் கூடாது. இதையும் வந்து அழிக்காமல் பார்த்துக்கணும்ல, அது நல்ல விஷயம்னு சொல்லிட்டு அதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரீ பிளான்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு தான்சானியா ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1. நெக்ஸ்ட் சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து ஒரு டேங்க. இது 1929 பிரஜாதி போஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா அவங்க நாட்டில் இருந்தார். அவர் முறையாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போனார். சரி, சிவில் சர்வீஸ்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். அந்த அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய அத்தனை துறைகளையுமே வந்து சிவில் சர்வீஸ் தாங்க சொல்லுவாங்க. அது முதல்ல இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு போயிடாரு. அண்ட் இன்னைக்கு நவீன காலத்தினுடைய அந்த பொது ஊழியர்கள் எல்லாருமே வந்து இதனுடைய பேஸாக வச்சு தானே உருவாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவில் சர்வீஸை வந்து கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாந்து வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஏப்ரல் 1. நாய் துரத்தி ஓடுறவனுக்கும் விளையாட்டுக்காக ஓடுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. அதனால தான் இப்படி ஓடுங்க அப்படி ஓடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த மோட்டிவேஷன் வரிகள்லாம் கேட்கும்போது ஏதோ டைம் பாஸ் மாதிரி தோணும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விடைபெறுவது அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.